ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ்கே சஞ்சூஸ் ஹோம். ஸ்வீட் சாப்பிட்ணும் ரொம்ப டெம்டிங்காக இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நம்ம அளக்குற எல்லா பொருளையும் ஒரே கப்பில் இல்லைனா ஒரே பவுலில் அளந்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி, 1.5 கப் சுகர், இதாங்க மெஷர்மெண்ட்டு. தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் மறுபடியும் கொஞ்சமாக நெய் விட்டு ரவையை வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரவை வறுபட்டு வந்ததும் நம்ம கொதிக்க வச்சுருந்த தண்ணியை கலந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி விட்டுருங்க. ரவை நல்லா வெந்து வந்துடும். ரவை வெந்து வந்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுக்க சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணும்போது கட்டி தட்டுப்படாமல் நல்லா நெய் விட்டு கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஊடால நெய் விட்டு கிளறினீங்கன்னா கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை போட்டு இறக்கிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.